Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campana Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. கேம்பானா அடிச்சு தள்ளுங்க. இன்னைக்கு பாத்தீங்களா நிக்கலஸ் பண்ண அடிச்சு தள்ளிட்டா யங் ஷாதுல் தாக்கூர் அவனு அடிச்சு தள்ளிட்டா போலீங்களா என்ன நீ பாத்தல. டெஃபினட்டா அதை பத்தி பேசுறதுக்கு தான் நம்மளோட ரெசிடென்ட் கெஸ்ட் நானி சார். வெல்கம் பேக் ஆன் த ஷோ. அதிரடியான ஆட்டம் 9 overs 165 லாஸ்ட் இயர் சேஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் என்னன்னா இவங்க 16 ஓவர்ல 191 சேஸ் பண்ணி 4 overs to spareல வின் பண்ணிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட். சீகா கால்ட் இட் அவுட். இன்ஃபேக்ட் சீகா ஷார்துல் தாக்கூர் தான்டா இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த கேமா இருக்க போறேன்னு மேட்ச் முன்னாடியே சொன்னாரு. நானி சார், உங்களுக்கு ஏதாவது இந்த நம்பிக்கை இருந்ததா இந்த மாதிரி நடக்கும்னு? ஃபர்ஸ்ட் சீகாக்கு ஹேட்ஸ் ஆஃப், கிரேட் ப்ரெடிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு யாருமே எல்எஸ்ஜி வின் பண்ணோன்னு பண்ணவே இல்லை. நானும் அக்ராஸ் சேனல்ஸ் பார்த்தேன், எல்லா நியூஸ் சேனல்ஸ், ட்விட்டர் கிட்டர் எங்கேயுமே யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. அதுவும் ஆஃப் ஆல் பீப்புள் ஷார்துல் தாக்கூர். இந்த பிச்சில் வசதியான போலர் 6 அடிக்கிறதுக்கு ஷார்துல் தாக்கூர் தான். அவரை சீகா எப்படி பேக் பண்ணாரு. ஏதோ சூப்பர் பவர் இருக்கு, இல்லனா இன்னைக்கு இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிருக்க முடியாது. சீகா என்ன சீகா சூப்பர் பவர்? என்ன சூப்பர் பவர்? எப்படி இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க? அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க. என்ன கிரிக்கெட்டிங் லாஜிக் இது பின்னாடி? மச்சான் இவன் ரொம்ப கூச்சிருந்தாடா. ஷோக்கு முன்னாடி நானே எல்லாரும் 300 லோடிங் சொல்லிட்டு அங்க ஈஷான் கிஷன் மூஞ்சி காமிக்கிறாங்க, டிராவிஸ் ஹெட் மூஞ்சி காமிக்கிறாங்க, அபிஷேக் மூஞ்சி காமிக்கிறாங்க, போட்டு 300 ஆய் உய் மீனாட்சி குதிக்கிறான். இவன் 300 லோடிங் பாரு, இவ்வளவு அடி போறான். அப்படி இவன் நான் ப்ரீ மேட்ச் சொல்ல இவன் கேட்டா நான் சொன்னேன், நீ பாரு ரொம்ப ஓவர் கான்பிடன்டா இருக்காங்க. ஷார்துல் தாக்கூர் போன மேட்ச் கொஞ்சம் பவுலர் ஜாங்கிலிங் பட் கொஞ்சம் கிரிக்கெட் லாஜிக் ஒத்துக்க மாட்டேன். யாரு நான் என்ன கிரிக்கெட் லாஜிக் சொல்றேன். பால் போன மேட்ச் பார்த்தா ஷார்துல் கொஞ்சம் பால் கொஞ்சம் வெளியில போச்சு, ஒரு பால் உள்ள போட்டு கொஞ்சம் ஸ்விங் இருந்து 2 ballல. அவன் நான் என்ன நினைச்சேன், இவங்க ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டு ஸ்விங் இருந்ததுன்னா இவங்களுக்கு என்ன நினைச்சுப்பாங்க, லட்டு போலிங் மச்சான் ஈஸியா அடிக்கலாம் அடிக்க போறாங்க. அங்கதான் அபிஷேக் சர்மா அவுட் ஆனா. பார்த்தா பால் வந்துட்டே இருக்கு, நின்றுட்டே இருக்கு பால். லட்டு லட்டு லட்டுன்னா கட்சி லட்டு கையில லட்டு மாதிரி கேட்ச் கொடுத்து போயிடும் அபிஷேக் சர்மா. ஒன்னு அப்போ ஈஷான் கிஷன் பேட் லக். அது என்ன அந்த பால் டேங்கிலிங் சொன்னேன், பால் கொஞ்சம் இட் ஜஸ்ட் லெஃப்ட் ஹிம் காட் அவுட். சோ என்னன்னா he was bowling stump to stump. மறக்காதீங்க வியூவர்ஸ், நான் ஷார்துல் தாக்கூரோட ஃபேனே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஷார்துல் தாக்கூர் போட்டு நான் கரிச்சு கொட்டுவேன். எங்களோட மார்க் ஆக்ஷன் நாங்க எவனுமே எடுக்கல, உலகத்தை எவனுமே ஆக்ஷன் எடுக்கல. பட் ஐ ஸ்டில் பிலீவ், ஐ திங்க் ஹி இஸ் வொர்க்ட் ஹார்ட். லைன் அண்ட் சூப்பரா போடுறான். சோ இந்த மாதிரி டீம் என்ன பண்ணு, லைன் போட்டு ஸ்டப்ல போட்டு அவ்வளவு விட்டுணும், அவ்வளவுதான். அதான் என்னோட லாஜிக். ஆனா குதிச்சாண்டா இங்க என் கூட நானி ஒரு ஒருத்தர் தான் அனிருத்தா ஸ்ரீகாந்த் அனிருத்தா ப்ரீ மேட்ச் குதிச்சாண்டா. எப்படி தெரியுமா குதிச்சா? நோ சான்ஸ் அட் ஆல். இஃப் அட் ஆல் தே கேன் 65 only 25% prayers தான். டேய் அந்த 25% 35% prayers தான். அந்த 35% prayers எனக்கு போறடா, 35% prayers போறடான்னு நான். இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட் வாஸ் a brave call from you. அதுதான் நான் சொல்லுவேன். தவிர எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இது நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. யூ கால்ட் இட் டெஃபினெட்லி. பட் என்ன தெரியுமா ஒரு விஷயம், இதுல ஒண்ணே நம்ம மறக்க கூடாது. அவனுக்கு பால் லைட்டா ஸ்விங் ஆச்சு, அதெல்லாம் நீங்க லாஸ்ட் மேட்சே பாத்தீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஆக்சுவலா ஹூஎவர் இட் இஸ், லாங்கரா ஜஹீர் கானான்னு தெரியாது, பியூட்டிஃபுல்லா தாட் அவுட் ஒன்னு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லா தே வர் bowling அப். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே தே bowled a short ball which அபிஷேக் சர்மா was caught unaware. It was a good thinking, planned ஒரு எக்ஸிகியூஷன். அது நம்ம கொடுத்தே ஆகணும். வாட் இஸ் அனி? 100% நானி சார் அக்செப்டட். இன்ஃபேக்ட் நான் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் சொல்லுவேன். அந்த பிளானிங் தான் சீகா காட் தெம் த்ரூ. ஒரு தரோ பிரெட் பிளானிங் பார்த்தோம். அண்ட் இட் இஸ் ஷுவர்லி ஃப்ரம் ஜஹீர் கான். அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்களோட பிளானிங்ல கிளியரா தெரிஞ்சது சீகா. டிராவிஸ் ஹெட், ஹென்ரிக் கிளாசன் இவங்க 2 பேருக்கும் என்ன பிளான்னா, மேலேயே போடுங்க. அவங்க மேல போட்டு எவ்வளவு பால் வேணாலும் புடுங்கி 6 அடிச்சுக்கிட்டோம். ஷார்ட்டா ஒரு பால் போட போறது இல்ல நம்ம இவங்களுக்கு. டிராவிஸ் ஹெட்டுக்கு they did not try one short ball also சீகா. Even for Hendrik Klaasen they did not try too many short balls. மேல போட்டு மேல ஏதாவது நடந்ததுன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு. பட் ஒரு அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி இவங்களுக்கு 2 பேருக்கும் எஸ்பெஷலி they banged it in short. ஷார்துல் தாக்கூர் இமீடியட்டா ஷார்ட் பால் போனார் அபிஷேக் சர்மாக்கு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு மேல ஒரு பால் கொடுக்கல. எல்லா பாலும் ஷார்ட் பால், ஸ்லோவர் பவுன்சர், ஷார்ட் பால், ஸ்லோவர் பவுன்சர். சோ தட்
எங்க அவங்க பிளான் பண்ணலன்னா அந்த அனிகேத் வர்மாக்கு தான் பிளான் பண்ணல. அனிகேத் வர்மா அந்த இன்னிங்ஸ் ஆடலன்னா இவங்க 190 ஸ்கோப்பே இல்ல, 150 காலி ஆயிருப்பாங்க, 150 160 காலி ஆயிருப்பாங்க. 36 of 13 லிட்டரலா ரவி பிஷ்ணாயை புடிச்சு செஞ்சுட்டாரு. தட் இஸ் வேர் தே டிடன்ட் பிளான் பிகாஸ் ஹி இஸ் an unknown quantity. பட் ஓவரால் கிரெடிட் டு தி எல்எஸ்ஜி கோச்சிங் டிபார்ட்மெண்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு போலிங் பிளான் எக்ஸிக்யூட்டிங் அந்த பிரின்ஸ் யாதவ் எக்ஸிக்யூட் பண்ணாரு பாரு, மேல 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 யார்க்கர் ஸ்லோர் ஒன், யார்க்கர் ஸ்லோர் ஒன். ஐ தாட் இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் சீக்கா. சூப்பர் படம். பிரின்ஸ் யாதவ் பார்த்தா மச்சான் பார்த்தா நம்ம முத்து மூஞ்சி மாதிரியால வந்து இவன் பேர் முத்து யாதவ் வச்சிருக்க பேரு மச்சான். முத்து மாதிரி நம்ம முத்து மாதிரி பேரு முத்து யாதவ் வச்ச பேரு. முத்து யாதவ் பாரு 7.25 economy rate மச்சான். 190 7.25 economy rate is something brilliant. And அனி சொன்ன மாதிரி செம பிளானிங் பண்ணிருக்காங்க. ஈவன் தட் கை திக்வேஷ், எனக்கு அவனே பிடிச்சது, அவன் தான் நல்லா போட்டான். frankly speaking எல்லாம் புது ஆளுங்க வச்சு சும்மா ஒரு ஜுஜுபி bowling side வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. பெஸ்ட் பேட்டிங் சைட் பாடுறா. ஒரு சைடுல ஷாது தகர் 4 over 34 runs 4 wickets. அங்க பாரு ஆவேஷ் கானா திபுன்னு ஓடி டக்கிட்டு போட்டு அடிக்குது. திபு இந்த போட்ட மோதவே கூடாது. யாரெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நம்ம இந்த ஷோ பாத்தீங்களோ, திபுன்னு ஓடி வந்து ஏத்தாதீங்க ப்ளீஸ். திபுன்னு ஓடி பார்த்தா டக்குன்னு அடிப்பாங்க. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த போலிங் லைனப் வந்து ரொம்ப இருக்கிறதுக்குள்ள வீக்கஸ்ட் போலிங் அட்டாக் இந்த ஐபிஎல் இதுதான். அண்ட் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் ரவி பிஷ்னாய் வேற யாருமே வந்து எந்த டீமுமே வந்து ஃபர்ஸ்ட் பிக்கா எடுக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் பிக் தேர்ட் பிக்கா தான் எடுக்க போவாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எஸ்ஆர்ஹெச். பட் ஆனா ஒரு விஷயம், எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு பயங்கர அடிதடி சைடுக்கு இந்த மாதிரி ஸ்லம்ஸ் வந்து சீசனுக்கு 2 இல்லைன்னா 3 வாட்டி வரும். அவுட் ஆஃப் 14 மேட்சஸ் ஆர் 17. கேளுங்க, நான் சொல்றேன், இருங்க, நீங்க கையாட்டாதீங்க. போன வருஷம் அது ஃபைனல்ஸ்ல வந்தது, 112 ஆல் அவுட் ஆனாங்க ஃபைனல்ஸ்ல. ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கு என்னன்னா இட்ஸ் a குட் திங் தட் இட் இஸ் கம்மிங் ஏர்லி. அண்ட் இதுல இருந்து வந்து அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வேக்கப் கால் அவங்களுக்கு. ஏன்னா பயங்கரமா தேவர் ஃபிளையிங் ஹை. அதாவது நம்ம போய் இறங்கினா, அதுவும் ஹைதராபாத்ல இறங்கினா 270 ஷூர் அப்படின்ற அந்த மமதை அது வந்து அப்படியே இறங்கிருக்கு. இப்போ வந்து they will be very careful. They are even more dangerous. I agree with you, Rani sir. I think it's a brilliant wake-up call, Chika, SRH-க்கு. இது வந்து early on நடந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு wake-up call அவங்களுக்கும் வந்து ஒரு reality check மாதிரி கொடுக்கும். But let's also be honest, Chika. SRH was a little unlucky கூட இல்ல. ஒரு இஷான் கிஷன் அன்லக்கியா அவுட் ஆனாரு. ஹென்ரிக் கிளாசன் செட் ஆயிட்டாரு சீக்கா. அவர் அவுட் ஆனது வந்து அது மேஜர் டிஃபரன்ஸ். ஹென்ரிக் கிளாசன் அலாங் வித் அனிகேத் வர்மா ஆடி இருந்தாருன்னா அவர் அந்த 20 லாஸ்ட் 10 பால்ஸ்ல அவரும் வந்து ஒரு 40 ரன் அடிச்சிருக்க முடியும். இட் குட் ஹவ் மேட் அ டிஃபரன்ஸ் அந்த எண்ட்ல. அங்கதான் ஐ தாட் வந்து கொஞ்சம் அன்லக்கினஸ் இருந்தது எஸ்ஆர்ஹெச்க்கு. பட் ஹேவிங் செட் தட், you were saying no. ஏதாவது சொல்ல வரீங்களா? What is your thought on that? To answer the question, you're right. Luck played a huge factor. அங்கதான் சொல்லிட்டு நீ தான் சொல்லல 35% prayers 35% prayers வின் பண்ணான்னு வெச்சு அது விட்டு அந்த luck factor அது prayers எல்லாருமே ஒண்ணுப்பா. ஆனா பார்த்து எல்எஸ்ஜி ஓனர் ஆனா வேண்டிட்டே இருந்தாரு. அச்சா 6 அட்டா வேண்டினாரு, விக்கெட் அட்டா வேண்டினாரு. நம்மள தான் வேண்டி போயிடலாம் தான். எல்லாரும் தான் prayers இருக்காங்க. யாரும் தான் prayers நம்ப மாட்டாங்க. All of us believe in prayers. அதனால I don't blame him at all. Well done LSG, well done Sanjeev Goenka, well done. Keep praying my dear friend. Don't worry, don't give up. But coming back to SRH, நான் எதிர்த்து நான் கையாட்டினேன். ஸ்டில் நானி ஒன்னு வேக்கப் கால், இன்னொன்னு வந்து ரியாலிட்டி செக். பட் இன்னொன்னு அவங்க போலிங்ல கரெக்ஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேட்டிங் அப்ரோச் அலோன். போலிங்ல உண்மையை சொல்லட்டுமா, அந்த சிமர்ஜித் சிங்லாம் தூக்கிட்டு நான் அந்த ஐ பிரிங் இன் ராகுல் சேர். 2 ஸ்பின்னர், சாலிட் ஸ்பின்னர்ஸ் வேணும். ஜாம்பா ஒன்னு, இன்னொன்று ராகுல் சேர். 2 லெக் ஸ்பின்னர் ஆடுங்க. யூ நீட் சாலிட் 2 குட் ஸ்பின்னர்ஸ். என்னோட ஒப்பீனியன்ல என்னன்னா, சோ ஐ பிலீவ் தட் கொஞ்சம் போலிங்லயும் கரெக்ஷன்ஸ் பண்ணும் மச்சான். சும்மா இதே மாதிரி பேட்டிங் அடிச்சு தள்ளுவோம். எவ்வளவுதான் ஓட போறீங்க, அடிச்சு தள்ளுவோம். பட் சார், யா ஆக்சுவலா அந்த லக்ன்றது வந்து நான் வந்து இவங்களுக்கு எல்எஸ்டிக்கு இருந்த மாதிரி இவங்களுக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு இருந்தது. நிறைய ஷாட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து கொடையாச்சு, நடுவுல போய் விழுந்தது. அப்புறம் காட்டன் போல்ட் விட்டாங்க, ஒரு ரன் அவுட் விட்டாங்க. இனிஷியலா டிராவிஸ் ஹெட்டுக்கும் எக்கச்சக்க கேட்ச் விட்டாங்க. லக் வந்து அன்லக்கி தான். நான் வந்து இந்த கிளாசனோட ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். அது வந்து கொஞ்சம் அன்லக்கி நானி சார். அது ஆஃப் கோர்ஸ் இந்த ஷாட் ஆடும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் பவுண்டரி போகும். ஒரு வாட்டி அது எடுக்கும். சைட் கிர்மானி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அனி சீக்காக்கு தெரியும்,
கபில் தேவ் பால்ல வந்து சொல்லி சைட் கிர்மானி லெக் ஸ்லிப்ல போய் அந்த கேட்சை தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாரு. என்ன சீக்கா பாத்துருக்கீங்களா எவ்வளவு வாட்டி? டேவிட் கார் சும்மா எடுத்து அப்படி போட்டு அதெல்லாம் சொல்லி பிளான், அதெல்லாம் சும்மா சக்குன்னு எடுத்து அப்படி தூக்கி போட்டு. இது பிளான்லாம் இல்ல நானி சார், இதெல்லாம் பிளான் கிடையாது. இது இருக்குதாது. பட் என்னன்னா இவங்களுக்கு வந்து ராகுல் சஹர் கரெக்ட் தான். பட் ஈவன் அதர்வைஸ் வந்து இவங்க bowling attack is a good attack சீக்கா சார். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா they have got ஷம்மி, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், ஜாம்பாக்கு இன்னைக்கு கை இழுத்துச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். நானி சார் ஆல் ஆனஸ்டி ஆன் பேப்பர் வந்து பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு நானி சார். பட் அந்த லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து கிரவுண்ட்ல பாக்குறதுக்கு, லைவா பாக்குறதுக்கு they don't look menacing நானி சார். 240 ராஜஸ்தானுக்கு எதிராக கொடுத்தாங்க, இன்னைக்கும் 250 அடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து 20 ஓவர்ஸ் ஆடி இருந்தாங்கன்னா 16 ஓவர்ஸ்ல வந்து 190 சேஸ் பண்ணிட்டாங்க. நிக்கலஸ் பூரான் வந்து லிட்டரலா இது வந்து போலிங்கே கிடையாத மாதிரி ஆடினாரு. என்ன பேட்டிங் ஆடினாரு நிக்கலஸ் பூரான், அம்மா என்ன உங்களுக்கு 196 சிக்ஸஸ் அடிச்சிருக்காருயா ஒரு வருஷத்துல. 196 சிக்ஸஸ் சீக்கா, வாட் இஸ் ஹி ஆன் சீக்கா? 206 இந்த சீசன், அவன் 206 இந்த வருஷத்துல. மறக்காத வியூவர்ஸ், நீ இதுவும் சொல்லுங்க, நான் வந்து ப்ரீ மேட்சோட நீ அடிக்கிறது ஒண்ணு ஷாதுல்லா ஹீரோ அப்பா நிக்கலஸ் பூரா அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். பூர் நட்சத்திரம் வெற்றி ஜோசி கணக்கு போறாங்க. ஜோசி நீ சொல்ல வேண்டியது நான் சொன்னேன். அவன் பூர் நட்சத்திரம் சிம்மராசி வெற்றி போட்டு இருந்தது. நான் பார்த்தேன் என்னோட இதுல தமிழ் டோம் தமிழ் கேலண்டர் ஒண்ணு இருக்கு, அது வெற்றி போட்டிருக்கோம். ஷுவர் விக்டரி எனக்கு தெரியும். சிம்மராசி பூர் நட்சத்திரம் அவன் பூர நிக்கலஸ் பூரன் பூர நட்சத்திரம் பேரை வச்சு வெற்றி கிட்ட ஜோசியரே ஆயிட்டீங்களே. அது அவன் பூர நட்சத்திரம், அதான் நான் பூர அண்ணா தான் பூர வேற பேர் வச்சு சொல்றாரு. பட் we'll talk about his batting. ஏன்னா மிச்சல் மார்ஷும் வந்து சூப்பரா ஆடுறாரு. மிச்சல் மார்ஷும் வந்து ஒரு 10 கிலோ வெயிட் லூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு நானி சார். அவரோட ஃபிட்னஸ்ல பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு லாஸ்ட் 3 months. இன்ஃபேக்ட் ஒரு விஷுவல் டிஃபரன்ஸ் தெரியுது. அவர் மூஞ்சிலாம் நல்லா டைட்டா ஷேப்டா இருக்கு, அது அவரோட பேட்டிங்ல கிளியரா தெரியுது. he is also dominant. நல்ல ஒரு செகண்ட் ஃபிடில் ஆடினார் ஆக்சுவலி நிக்கலஸ் பூரா நாங்க அடிக்கும் போது. பட் we'll come to the bowling. என்ன bowling ஆப்ஷன் சீக்கா? can I be honest with you, எனக்கு வந்து ஆடம் ஜாம்பா doesn't find a place in எனக்கு தோணுது சீக்கா. நீங்க நான் லாஸ்ட் இயரும் பார்த்துட்டேன், வெயிட் பண்ணுங்க சீக்கா, நீங்க தலையாட்டலாம். நான் ஏன் ஆடம் ஜாம்பா doesn't find a place ன்னு சொல்றேன். இந்த bowling attackல they need somebody like an ஈஷான் மலிங்கா சீக்கா. ஏன் ஈஷான் மலிங்கானா ஒரு unknown factor, ஒரு ஸ்லிங்கர், நியூ பால்லும் போட முடியும், he can bowl in the depth also. so ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. I think they should play Ishan Malinga for Adam Zampa and they should bring Rahul Chahar for Simarjeet. இந்த சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்க bowling attackல I think Ishan Malinga is a way better fast bowling option than Simarjeet. Simarjeet ஹைதராபாத்ல அடி வாங்குவார் சிக்காரி. ஆனா அவர் போடுற லென்த் வந்து வாகா இருக்கும் பேட்டர்ஸ்க்கு அடிக்கிறதுக்கு. இன்னைக்கும் பார்த்தோம் அது. I don't know, but Ishan Malinga பத்தி எனக்கு தெரியாது. But I still believe that Zampa is a fantastic bowler. I would not just discount Zampa over like that. நான் வெயிட் பண்ணோம் இன்னும் 1-2 matches. But நல்லாவே போடல சீக்கா, லாஸ்ட் 2 மேட்சஸ் ஸ்ட்ரகிள் பண்றாரு சீக்கா. அனியன் சீக்கா இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஜாம்பா வந்து நீங்க ஒரு மேட்ச்ல ரைட் ஆஃப் பண்றது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட். பட் நான் என்ன சொல்றேன்னா ஜஸ்ட் டிராப் சிமர்ஜித், பிளே ராகுல் சஹர். சோ 2 லெக் ஸ்பின்னர் ஆட்டும், ஏன்னா 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெக் ஸ்பின்னர்ஸ். ராகுல் சஹர் இஸ் கோயிங் டு டர்ன் த பால், இவர் ஜாம்பா புஷ் பண்ற டைப். அவர் வந்து டர்ன் பண்றதோட வந்து பால் ராங் ஒன். இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு, நிக்கலஸ் பூரன் வாஸ் இன் a murderous mood and இன்னைக்கு வந்து இட் வாஸ் நாட், அதாவது எல்லா பாலும் பேட்டை விடுற நிக்கலஸ் பூரன் கிடையாது. இன்னைக்கு ஃபாஸ்ட் பாலர் அடிச்சது கூட பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் பால்லாம் விட்டுட்டு அந்த லெங்த் பால் கொஞ்சம் கொடுத்த உடனே 6. அதே மாதிரி ஜாம்பா போட்ட லெக் ஸ்பின் ஒரே பால் தான் போட்டாரு, அந்த ஒரு கொஞ்சம் மேல மிட் விக்கெட்ல 6. அடுத்த பால் அந்த ராங் ஒன்ன மிட் விக்கெட்ல அடிச்சிருந்தாங்கன்னா கூட he hit over long off. So it was some extraordinary batting. கரெக்டா சொன்ன நானி. His range of shots is fantastic. Range of hitting எப்படின்னா ஸ்கொயர் லெக்ல இருந்து மிட் விக்கெட், வைட் மிட் விக்கெட், லாங் ஆன், ஸ்ட்ரெயிட், லாங் ஆஃப் கவர்ஸ். So range பார்த்தா 360 degrees range அடிச்சான். அவன் நீ சொன்ன மாதிரி he was playing with the ball, with the turn or against the turn. அடலாம் கத்தி அடிக்கல. Even medium paces அவன் பார்த்தா அந்த with the turn போகும், with the swing போகும். டவுன் லெக்ஸ் போட்டா அப்படியே ஸ்விங் விப் அடிச்சிருந்தான். ஆனா அணி நீ சொன்ன மாதிரி ஒரு அடி விட்டாயா போட்டு அச்சான் தான் அடிச்சான். எவ்வளவு 60 அடிச்சான் நீங்க? அவன் 6. அவன் பேட் ஸ்பீட் பார்த்து 8 கட்டுக்கோ, இந்த 8ல எந்த 6 எடுத்துக்கோ அந்த மாதிரி அடிச்சான். 8 அடி அவன் பேட் ஸ்பீட் பார்த்து 8 போடுறான். மச்சான் ஒரு 8 போட்டு 6 அடிக்கிறான். 8 போட்டு 6, 8 போட்டு 6 அடி, 8 6 எடுத்துக்கோ, 8 போட்டு 6 எடுத்துக்கோ அப்படின்றான். 8 போட்டு 6 அடிக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா சீக்கா சார்
ஒன்னே ஒண்ணு ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டேன், ஜிம்ல வந்து மேக்ஸிமம் எக்ஸசைஸ் பண்றது நம்ம நிக்கலஸ் பூரனோ. அதாவது நம்ம பார்த்தா அவர் வந்து நாட் வெரி பிக் பில்ட் மாதிரி, அவர் அடிக்கிற வெயிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரசலுக்கு ஈக்குவலா அடிப்பாராம் வெயிட்ஸ் எல்லாம். சோ அது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவ்வளவு பவர்ஃபுல்லா. அதுதான் அந்த ஷார்ட்ஸ்ல தெரியுது பாருங்க. டெஃபினட்டா டவுட்டே கிடையாது, அவர் பவர்ஃபுல். அந்த பேட் ஸ்விங், தட் பேட் ஸ்விங் இஸ் அன்பிலீவபிள். பட் அதர் பிளேயர்ஸ், மிச்சல் மார்ஷ் பத்தியும் பேசுவோம் சிக்கா. ஏன்னா மிச்சல் மார்ஷ் குட் கம்பேக் அவருக்கு, ஃபார்மர் டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பேக் டு பேக் 50s அவருக்கு மிச்சல் மார்ஷ்க்கு. ஹீ இஸ் லுக்கிங் குட், ஹீ இஸ் லுக்கிங் ஸ்ட்ராங். ஏடன் மாக்ரம் டாப்ல வந்து பிரெட்ஸ்கி வரணுமா, அந்த தாட் வரும் டெஃபினட்டா. பட் ஷமார் ஜோசப் கூட எடுத்துட்டு வரலாம். பட் ஆனா இப்போ இந்த போலிங் அட்டாக் மாத்த மாட்டாங்க நானி சார். இந்த வின்னிங் காம்பினேஷன் அவங்க பிடிச்சிட்டாங்க, இன்னும் 2 மேட்ச் போவாங்க. பட் ரிஷப் பண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் விக்டரி, ஹாப்பி சீன்ஸ் பார்த்தோம். சஞ்சீவ் கோயங்கார் நல்லா சிரிச்சுன்னு கட்டி பிடிக்கிறது, எப்பா அந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்லைன்னு. So good victory, very very good victory. We'll definitely talk about it a lot more, but let's go to the big game Chika. ஏன்னா நாளைக்கு தான் big game. What is going to happen tomorrow? CSK versus RCB. நம்ம நிறைய இன்னைக்கு லைவ்ல நிறைய வியூவர்ஸோட கேள்வி எல்லாம் நிறைய கேட்டிருந்தோம். இன்னைக்கு நிறைய கேள்விகள் வந்தது சீக்கா ஆன் RCB CSK என்ன பண்ணணும். So let's break it down சீக்கா. I'll come to you definitely. இன்னைக்கு நம்ம நிறைய பேசியாச்சு. I'll go to நானி சார் first. நானி சார், என்னோட வியூல இது வந்து முன்னாடி மாதிரி இருக்காதோ இந்த கான்டெஸ்ட், மச் க்ளோசர் அண்ட் மச் டைட்டர் கான்டெஸ்ட். ஏன்னா ஓவர் தி இயர்ஸ் சிஎஸ்கே ரொம்ப டாமினண்டா இருந்திருக்காங்க அட் சேப்பாக் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. 9 கேம்ஸ்ல வந்து 8 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, ஆர்சிபி ஜஸ்ட் 1 டைம். பட் திஸ் இயர் ஐ திங்க் தே ஹேவ் தி டூல்ஸ் டு கம்பீட் அட் சேப்பாக்னு எனக்கு தோணுது நானி சார். கம்பீட் அட் சின்னசுவாமினா ஐ வில் அக்செப்ட், நாட் அட் சேப்பாக். ஏன்னா நீங்க வந்து சின்னசுவாமியில இதே மாதிரி மேட்ச் நடந்ததுன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, they have got the batting ammunition to counter spinners. But சின்னசுவாமியில அடிச்சாங்க நம்ம. இல்ல அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அடிச்சிருக்காங்க, அதை விட்டுருங்க. பட் அங்கேயே வந்து பண்ணலாம் அவங்க. பட் இந்த வருஷம் சேப்பாக்ல வந்து வித் 100, அதாவது 12 ஓவர் வந்து இல்ல, அதுவும் வந்து சாலிட். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து பால் கொஞ்சம் தான் திரும்பிட்டு கொஞ்சம் தான் ஸ்டாப் ஆச்சு. டெஃபினெட்லி ஒரு 4 நாள் வெயில் வேற அடிச்சிருக்கு. and the pitch they are going to give will be the driest. Compare the spinners between the two teams, Noor, Ashwin and Jadeja. அங்க நீங்க பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா and then Livingston. So அங்கேயே வந்து the spinners are going to play a big part. அந்த மாதிரி இருக்கும்போது the quality of the spinners, and அங்க யார் ஸ்பின் ஆட போறாங்க, அங்க பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார், அவர் தான் வந்து பயங்கரமான பிளேயர் ஆஃப் ஸ்பின். And Virat Kohli, of course, he is king. அவருக்கு வந்து எங்க இருந்தாலும் he will score, but at what rate he will score against these spinners? இது எல்லா கேள்வியும் நம்ம வச்சு பார்க்கும்போது, and CSK should make definitely 2 changes. அதாவது they have to bring in, அதாவது இப்ப பத்திரனா நாட் ஃபிட்னு கேள்விப்பட்டேன், நாளைக்கு மேட்சுக்கும் அவர் கிடையாது. சோ அவங்க வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சாம் கரன் ஆர் எல்லிஸ், இவங்க 2 பேர்ல ஒருத்தர், அவங்க எல்லிஸ் தான் டிராப் பண்ணுவாங்க. கான்வேவை நீங்க கொண்டு வந்தாகணும். ஸோ கொண்டு வந்துட்டீங்கன்னா the batting will also be stronger. and then நான் அன்னைக்கு போன ஷோல சொன்ன மாதிரி அந்த தோனி மட்டும் கொஞ்சம் மேல ஆடினார்னா அந்த பவர் பிளே போலரை வந்து, அதாவது இம்பாக்ட் பிளேயரை வந்து கம்போஜர் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மை திங். CSK ஸ்டார்ட் ஃபேவரேட்ஸ். Chika, let's come to you now. Would you agree? I agree with Nani because ஒன்னுடா மச்சான், என்ன வேணா சொல்லு, on papers தான் yes, it's going to be what CSK's bowling was RCB batting. But RCB batting, நானி சொன்ன மாதிரி இப்ப அந்த ஃபில் ஷாட்ல உப்புக்குலாம் என்ன ஆகும், இந்த பால் வராது. இந்த உப்பு காத்து பட்டு மெட்ராஸ்ல உப்பு காத்து நிறைய இருக்கும். இந்த ட்ரை வெதர் வெட் உப்பு காத்து பட்டு பீச் காத்து அடிச்சு உப்பு காத்து அடிச்சு அவன் ஆல்ரெடி ரெஸ்ட் ஆயிடுவான். உப்புங்க சால்ட், அவன் பால் முள்ளெல்லாம் வந்து ரெஸ்ட் ஆயிடுவாங்க. சால்ட் வந்து பால் ஆச்சு கமௌண்ட் டக்குனும் கல்கட்டா மாதிரி விக்கெட் or மெட்ராஸ் RCB மாதிரி விக்கெட், the ball comes out of the bat. Salt is a brilliant player. But when the ball stops and comes, Salt cannot hit like that. Through the line, அப்படி அடிக்க முடியாது. Same thing with Livingston. So problem is, அவங்க பேட்டிங் கன்னா இருக்குது. But only they are bowling என்னன்னா, அவங்களுக்கு யாரு, they are going to depend a lot on Hazelwood. Hazelwood லைன் and next சூப்பரா இருக்கும். நாளை அவங்க புவி ஆனும், என்னோட ஒப்பீனியன் அவங்க புவி ஆனா it will be a good choice. புவி ஆனா நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒன்லி திங் இஸ், யாரு குருணால் பாண்டியா ஒருத்தர் தான் நல்ல ஸ்பின்னர். சுயாஷ் சர்மா போட்டு புடிங்க எடுத்து அடிச்சிடுவாங்க நம்ம பசங்க. 2 பேரும் ரொம்ப ப்ரோ சிஎஸ்கேயா பேசுறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா சிஎஸ்கே பேசுறீங்க. சரி ஓகே, நான் வந்து
ஓகே வெயிட் பண்ணு சிக்கா. நீங்க பேசிட்டீங்க, நீங்க சொல்லியாச்சு, உங்க பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சாச்சு, மத்தியானமே சொல்லியாச்சு, அது எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்ன சொல்ல போறீங்க. ஏன் 100 அமட் போடுவான், ஜடேஜா போடுவான், யாரா ஆடுவீங்கன்னு கேக்குறேன். நான் உங்களுக்கு ஒரு திருப்பி ரிட்டர்ன்ல கேள்வி கேக்குறேன். நீங்க வந்து சிஎஸ்கேவோட ஆர்சிபியோட பேட்டிங்ல யார் ஆடுவாங்கன்னு கேட்டீங்க. நம்ம மிடில் ஆர்டர்ல யார் ஆட போறாங்க சிக்கா? ஹூஸ் தேர் தட் ஸ்ட்ராங்? நம்மளோட மிடில் ஆர்டர்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க மிஸ் பண்றீங்கல்ல. நம்ம லாஸ்ட் மேட்சே 150 சேஸ் பண்றதுக்கு நம்ம மிடில் ருத்துராஜ் கைக்வாட் மேல அடிக்கலனா we would have struggled. So who? சிவம் டூபே சுத்தி தான் எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. பட் அனி சாரி சிக்கா, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அதுக்கு தான் நான் சொன்னேன் கான்வே ஹேஸ் டு கம். இஃப் கான்வே கம்ஸ், கான்வே, ருத்துராஜ், ரச்சின் ரவீந்திரா, தூபே, திரிபாதி, ஜடேஜா, தோனி. சார் திரிபாதி at 5லாம் வந்து சார் நான் நிஜமாவே சொல்றேன், நம்ம திரிபாதி சிஎஸ்கே பிளேயர், நம்ம திரிபாதி சிஎஸ்கே பிளேயர்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கோம். திரிபாத்தியோட ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, லாஸ்ட் 2 years ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு அவரு ஐபிஎல்ல. சார் திரிபாதி வேண்டாம், we have got options sir. ஹூடா இருக்காரு, விஜய் சங்கர் இருக்கான். விஜய் சங்கர் is my option chica. விஜய் சங்கர் should play actually, if you ask me. He deserves to play. திரிபாத்தில ஆடக்கூடாது. திரிபாத்தில ரொம்ப கபடி ஆடுறான், சீட்டு இதுல ரொம்ப கபடி ஆடுறான், நம்ம பேசியாச்சு பத்தி. சோ நான் திரிபாத்தில ஆட மாட்டேன். நான் என்ன பண்ண, ஜடேஜா இஸ் கோயிங் டு பி கீ ஃபேக்டர் எனக்கு டுமாரோ பா. ஜடேஜா போல் வித் தி பேட், போத் வித் தி பேட் அண்ட் போத் தி பால். ஜடேஜா போலிங் நீ பார்த்தா நிறைய ஆடி விராட் கோலி அந்த பால் வந்து அன்சர்டன் லைன் போட விடுதா வேணாமா நிறைய டவுட்டா இருக்கா விராட் கோலி. நீ பார்த்தனா Jadeja has got about quite a few times. And of course, the wrist spinners. So, அவங்கதான் வச்சு நீ அங்கதான் விராட் கோலி வேணா, நீ வேணா முடிஞ்சா you can stop விராட் கோலி. I'm trying to say where are the areas where you can stop விராட் கோலி. But அனி சொன்ன பாயிண்ட் ஒன் நைட் நானி, அதனால நீ சொல்லாம I definitely play Devin Conway நானி. I agree with you நானி. I'll also play Devin Conway. I will drop சாம் கர்ன் தூக்கிடுவான். ஏன்னா உனக்கு மறக்காத மாதிரி எல்லிஸ் போட்டா யாரும் இன்னும் ஃபாஸ்ட் பால் வேணும் மேடா. உனக்கு கலியில் அமௌண்ட் யார் போனா ஓபன் பண்ணி போலிங்க அங்கதான் சீக்கா. ஆக்சுவலி அஸ்வினோட அந்த அன்ஷுல் கம்போஜ் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் சீக்கா. ஆக்சுவலி நம்ம வந்து யூஸ் பண்ணல. அன்ஷுல் கம்போஜ் வந்து அந்த எமர்ஜிங் டிராஃபி எல்லாம் நீங்க பாத்துருக்கணும் சீக்கா. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தாரு இந்தியாவுக்கு, நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாரு, பிரில்லியண்டா போலிங் போட்டிருந்தாரு. அவரு 140 பக்கத்துல போட முடியும் அவராலையும். ஹி இஸ் அ குட் யங் ஃபாஸ்ட் பவுலர். நம்ம டெஃபினட்டா அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். நானி சாரோட சொன்ன 11 ஒரு நல்ல 11 நானும். பட் ஐ வில் ப்ரிஃபர் நேத்தன் எலிஸ் நானி சார். ஏன்னா நேத்தன் எலிஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால ஐ வுட் ப்ரிஃபர் நேத்தன் எலிஸ். நான் ஆனா விஜய் சங்கரை நான் வச்சுப்பேன். இன்ஃபேக்ட் நான் அந்த இம்பாக்ட் சப்பேல நான் ஹோல்ட் பண்ணி வச்சுப்பேன் நானி சார். ஏன்னா ஐ பிலீவ் வி ஆர் அண்டர் யூட்டிலைசிங் ரவீந்திர ஜடேஜாஸ் பேட்டிங் ஸ்கில்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒரு லைனப்ல போனோம்னா டெவின் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் கைக்வாட் 3, அதுக்கப்புறம் 4ல சிவம் டூபே. நீங்க அப்போ யூ கேன் டெஃபினெட்லி திங்க் ஆஃப் புஷிங் ரவீந்திர ஜடேஜா at 5. அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பாக்ட்ஸ் ஆஃப் பேட்டர் வேணுமா வேணாமான்னு நீங்க ஒரு சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஐ ஃபீல் அங்க மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்துக்கலாம் சிஎஸ்கே. பர்ஃபெக்ட். அப்போ வந்து நீங்க வந்து கம்போஜ வந்து நீங்க வந்து போலிங் ஆட வைக்கலாம். பட் இங்கதான் நான் வந்து எங்க தெரியுமா, நீங்க எல்லிஸ் சொன்னீங்க தெரியுமா, நான் ஏன் வந்து எல்லிஸ் இல்லன்னு சொல்றதுக்கு வந்து அப்கோர்ஸ் he has failed சாம் கரன் ஃபர்ஸ்ட் மேட்ச். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் an ஆப்ஷன் ஆஃப் சாம் கரன் ஆல்சோ, நீங்க இந்த ரிஸ்க் எடுக்கலாம். நீங்க கம்போஜ் வச்சுக்கலாம், சாம் கரன் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கம்போஜ் வச்சு நீங்க வந்து இம்பாக்ட வந்து டிலே பண்ணலாம். அதுக்கு அந்த நிலைமை காக்கிட்டு அவன் சொல்ற மாதிரி ஜடேஜா சொன்னா ஒத்துக்கிறார். ஜடேஜாஸ் பேட்டிங் இஸ் a far superior batsman than Sam Curran. Let's be very clear. He's a far superior batsman. பட் நம்ம ஜடேஜா அந்த இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது. நீ ஜடேஜா நீ பார்த்தனா சிஎஸ்கேல அந்த இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல அவனுக்கு. ஆஸ் அ கிரே மச்சான், டெட்டி ஆல்ரவுண்டரா, நீ பேட்டிங் எங்களுக்கு வின் பண்ணி கொடுக்கலாம். நீ யாரா போய் ஜடேஜா சொல்லிருக்காளா? ஜடேஜா 7 இன்னிங்க 8 இன்னிங்க செட்ட மேட்ச் பேட்டிங்கே கொடுக்க மாட்டீங்க. ஜடேஜா நீ மூவ் அப் தி ஆர்டர், he will do wonders for you. He can be a better batsman than Akshar Patel. Let me tell you something. Jadeja has proven that he is a fantastic cricketer. Whereas Akshar Patel எவ்வளவு brilliant நம்ம 5 வந்து ஆடுறான் பாரு டிசிக்கு, சூப்பர் வந்து பண்ணனா. அதே மாதிரி ஜடேஜா பண்ண, ஏன் ஜடேஜா பண்ண மாட்டேன்றாங்க? ஐம் வித் யூ சிக்கா. அது மட்டும் சிஎஸ்கே பண்ணா நல்லா இருக்கும். பட் ஆனா நம்ம சிஎஸ்கே பேசினது இருக்கும். ஆர்சிபி என்ன பண்ணணும்? ஏன்னா ஜாஷ் ஹேசல்வுட் செம கீயா இருக்க போறாரு. ஜாஷ் ஹேசல்வுட் நம்ம சேப்பாக் விக்கெட்ல பவுன்ஸ் இஸ் சம்திங் தட் இஸ் கான்ஸ்டன்ட் நானி சார். லாஸ்ட் ஒரு 2 years நம்ம சேப்பாக் விக்கெட் பார்த்துன்னு இருக்கோம். லாஸ்ட் இயரே இன்ஃபேக்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல சிஎஸ்கே நிறைய மேட்சஸ். அந்த எல்எஸ்ஜி மேட்ச் எல்லாம் செம்ம விக்கெட் கொடுத்தாங்க சேப்பாக்ல. சேஸ் போது கொஞ்சம் டியூ வந்தது, த்ரூ த லைன் அடிச்சிருந்தாரு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஸோ சேப்பாக்ல பை சான்ஸ் நாளைக்கு விக்கெட் திரும்பல, நல்ல விக்கெட் பவுன்சி விக்கெட்னா சீக்கா இந்த உப்புல வந்து ரஸ்ட் ஆயிருக்கும். உப்பு கொஞ்சம் பவுன்சி விக்கெட், கொஞ்சம் இனிஷியலா உப்புக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி போட்டு அந்த ரஸ்டை எடுத்துடலாம். லியாம் லிவிங்ஸ்டன் கூட பவர் ஹவுஸ் அடிக்கலாம்.
Chika, I really believe in all these 18 years, ஆர்சிபிக்கு பெஸ்ட் சான்ஸ் சிஎஸ்கே அடிக்கிறது நாளைக்கு தான். இன் அனி ஆல் திஸ் 18 இயர்ஸ். அனி நீங்க சொல்றது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க அந்த பவுன்சி விக்கெட் அண்ட் ட்ரூ விக்கெட்லாம் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி யார் அடிச்சுட்டு வராங்க? கல்கட்டா அடிச்சுட்டு வராங்க. அங்கேயும் 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் த பிச் தே கேவ் வாஸ் ஜஸ்ட் ஃபிளாட் ட்ராக். ஒரு மொட்டை விக்கெட்டை கொடுத்ததுனால அடிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி மொட்டை விக்கெட் கொடுத்து இருங்க சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி கல்கட்டா 170 ஆல் அவுட் ஆயிட்டாங்க நானி சார். அதே விக்கெட் அது வந்து அவங்க விட்டாங்க. என்ன பொசிஷன்ல இருந்து விட்டாங்க? இப்ப எல்லாரும் சுத்திட்டு போயிட்டாங்க. தே ஷுட் ஹவ் ஸ்கோர் 220 அந்த இடத்துல. ரஹானே வந்த ஒரு 3 to 6 ஓவர்ஸ் ஆடின பேட்டிங்க்கு தே ஷுட் ஹவ் ஃபினிஷ் சம்வேர் இன் 210-20க்கு அவங்க விட்டாங்க. கேகேஆர் பிளேட் பேட்லி, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா இவங்க பேட்டிங்கை பத்தி பேசுறேன். சப்போஸ் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு மொட்டை ட்ராக் கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து ஈவன் ஸ்டீவன்ஸ், இன்ஃபேக்ட் ஆர்சிபி ஹஸ் காட் அட்வான்டேஜ் மொட்டை ட்ராக்கா இருந்தா. பட் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி a ஸ்பின்னர்ஸ் ட்ராக், லைட் ஸ்பின் இருந்து ஸ்லோ ட்ராக்கா இருந்தாலே சிஎஸ்கே எங்கேயோ போயிடும். அனி நீ சொல்ற உப்பு தண்ணி போட்டு தொடச்சிருவாங்க. என்ன போட்டு சொல்ல எப்படி இந்த விக்கெட் அதுக்குள்ள இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன்? நீ சொல்லு, நீ பார்க்கலாம். இன் வாட் விக்கெட் இம்ப்ரூவ் ஆகல. விக்கெட் இம்ப்ரூவ் ஆகல சிக்கா. யூ டோன்ட் நோ which. உனக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம்? லாஸ்ட் இயர்ல சிஎஸ்கேக்கு, லாஸ்ட் இயர் அட் ஹோம் சிஎஸ்கேக்கு சில மேட்சஸ் வந்து பால் வந்து நல்லா திரும்பிச்சு. சில மேட்சஸ் வந்து விக்கெட் வாஸ் சோ ட்ரூ. ருத்துராஜ் கைக்வாட் ஒரு மேட்ச் 18 ஓவர் மீடியம் பேஸ் யூஸ் பண்ணாரு, ஞாபகம் இருக்கா இல்லையா? 18 ஓவர் ஒரு மேட்ச் மீடியம் பேஸ் யூஸ் பண்ணாரு. அந்த மாதிரி விக்கெட் நாளைக்கு இருந்ததுன்னா பை சான்ஸ் நம்மளுக்கு தெரியாது சீக்கா. இங்க இருந்து நம்ம சொல்லிடணும் டர்னிங் ட்ராக்கா தான் இருக்கணும். இட் ஹாஸ் டு பி a டர்னிங் ட்ராக். சிஎஸ்கேவோட bowling லைனை பாத்தீங்கன்னா விக்கெட்ல டெஃபினட்டா ஸ்டாப் ஆகி பால் திரும்பணும். இல்லாட்டி தே வில் ஸ்ட்ரகிள் வித் தட். ஒரு நல்ல விக்கெட் கொடுத்தாங்கன்னா ஆர்சிபி ஆர் இன் பிளே. ஐ எம் வித் யூ. கொஞ்சம் பால் திரும்பிச்சு, கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆச்சுன்னா சிஎஸ்கே ஹாஸ் a slight advantage தான் நான் சொல்லுவேன் சீக்கா, நாட் a massive advantage. No, they have a massive ball. If the ball stops and turns, Nani, CSK are through, Nani. Let me be very frank. RCB batting is brilliant. We also struggle, Chika. நம்மளும் struggle பண்ணோம். ஒரு விக்னேஷ் புத்தூர் போடும்போது struggle பண்ணோம். ஒரு சாண்ட்னர் போடும்போது கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போச்சு, லாஸ்ட் ஓவர் வரைக்கும். இன்ஃபேக்ட் சாண்ட்னர் ஒழுங்கா போடல அந்த மேட்ச். கொஞ்சம் பெட்டரா போட்டிருந்தாருன்னா சாண்ட்னர் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து ஸ்டீல் பண்ணிருக்கலாம் அவங்க. நீங்க க்ளோஸா பாருங்க அந்த மேட்ச். நமந்தீர் வச்சுலாம் ஓட்டினார் அவரு ஒரு 1 or 2 overs. பட் அனி நீங்க சாண்ட்னர் அண்ட் புத்தூர் அந்த இப்போ இங்க போலர்ஸே இல்லையே. சுயாஷ் சர்மாக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரஸ்டி ஒண்ணுமே போடல. குணால் பாண்டியா ஒரு நல்ல ஸ்பின்னர் சருக்கு சர் இல்ல நல்ல ரைட் எரியறாரு அவரு. சர்க்குன்னு போடுறாரு. அவங்க ஆடின ஷாட்லாம் நீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் ஆடிந்தெல்லாம் நேரம் போற பால் அவருக்கு ஸ்பெல்லு முடிய போறது. இன்னைக்கு நல்லா விழுது தெரிஞ்சாலும் அக்ராஸ் ஆடி போல்ட் ஆனாங்க. அந்த மாதிரிலாம் சிஎஸ்கே ஆட மாட்டாங்க ஷோராவே. அண்ட் நான் என்ன கேக்குறேன்னா நல்லா இருக்கா அவளுக்கு? அவனுக்கு ஒரு ஸ்வப்னில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்கா, மறக்காத. ஆர்சிபிக்கு அவன் ஆனா பெட்டர் ஆக்சுவலா. சரி சிக்கா சார், நான் என்ன கேக்குறேன்னா மும்பை ஆடின நீங்க மும்பை பிச் ரிப்போர்ட் நீங்க தான் பண்ணீங்க. மும்பை ஆடின அதே பிச்சை திருப்பி இப்ப நாளைக்கு ஆர்சிபிக்கு கொடுத்தா என்ன? இட் இஸ் கோயிங் டு டர்ன் ஈவன் மோர்ல. வேற பிச்சு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் they want to use different wickets நானி சார். ஒரே விக்கெட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. they will always use 3-4 wickets IPL for those. I agree with Ani's point. ஒரே ஒரு point I agree with Ani. And I mean, let's have a debate next. We are having a very interesting debate here, viewers. Why CSK middle order கொஞ்சம் சஸ்பெக்டா இருக்கு. அங்கதான் ஐ பிலீவ் தட் ரவீந்திர ஜடேஜா பிளேஸ் a very key role. அதனால நான் என்ன சொல்றேன், ரவீந்திர ஜடேஜா டாப் ஆஃப் த ஆர்டர். போன மேட்ச் சாம் கரன் அமிச்சா சாம் கரன் அதுக்கு பதில் ரவீந்திர ஜடேஜா. போன மேட்ச் நீ பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ரச்சின் ரவீந்திரா ஆக்சுவலா பார்த்தா விக்கெட்ல பாத்தீங்கன்னா ரவிச்சந்திர ரவீந்திரா didn't go for the bowling. He also played through. Whereas the partnership between Ravindra Jadeja and Rachin was a very useful partnership. And நாளைக்கு இன்னொரு key factor is going to be Ruturaj Gaikwad. மறக்காத மச்சான், இந்த மாதிரி டீம் இந்த மாதிரி போலிங்லாம் போன வருஷம் கூட அடிச்சது யாரு? ருத்துராஜ் கைக்வாட். ஐ திங்க் ருத்துராஜ் கைக்வாட் நாளைக்கு லாஸ்ட் இயர் ஆர்சிபி 90th அடிச்சாங்க. இன்னொரு கீ ஃபேக்டர் இல்ல, பிக்கெஸ்ட் கீ ஃபேக்டர் ஃபார் சிஎஸ்கே இஸ் ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் சிவம் டூபே. எஸ், ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடினார் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆனா ருத்துராஜ் கைக்வாட் அந்த இன்னிங்ஸ் ஆடலனா சிஎஸ்கே வின் பண்ணிருக்க முடியாது. இட் மேட் திங்ஸ் ஈஸி ஃபார் ரச்சின் ரவீந்திரா. லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் லாஸ்ட்ல ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணிட்டாரு. If Ruturaj Gaikwad had gotten out 53 of 26 Chika அந்த விக்கெட்ல Ruturaj Gaikwad ஆடும்போது மட்டும் எங்க அந்த டர்னு, எங்க அந்த பவுன்ஸ், எங்க அந்த ஸ்பின் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். மீதி எல்லாரும் தான் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. Even now I'll maintain it wasn't a rank bad wicket. அந்த விக்கெட் லாஸ்ட் மேட்ச் நூர் அஹமட் சூப்பரா போட்டாரு, கலக்கிட்டாரு நூர் அஹமட். நூரோட மேஜிக் வந்து ஒன் ஆஃப் த மேட்ச் அங்க மிடில்ல.
14 Maybe you're right. டெஸ்டிங் ஓவர்ஸ் 14 சொல்றேன் டெஸ்டிங் ஓவர்ஸ் இருக்கு. 14 not 12. ஆக்சுவலா நம்ம 12 சொல்றோம். 14 டெஸ்டிங் ஓவர்ஸ் இருக்கு. கலீலோட முதல் 2 ஓவர் இட்ஸ் விக்கெட் டேக்கிங் ஓவர்ஸ். So 14 good overs from CSK is there. ஆக்சுவலி வெரி அது அனி அப்படின்னு சொன்ன பார்த்தா அனி ஒரு சம சாலிட் போலிங் வச்சுக்காங்க அனி சிஎஸ்கேக்கு. நீ என்னதான் நீ வந்து பார்த்து ஆர்சிபிக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கூட ஸ்கோப்பே லேதுண்டி மாதிரி தான் தோணுது. எங்கேயாவது ஜேக்கப் பெத்தல் எடுத்துட்டு வர முடியுமா இந்த இந்த கண்டிஷன்ஸ்க்கு? ஜேக்கப் பெத்தல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மைட் பி யூஸ்ஃபுல். டிம் டேவிடுக்கு வந்து ரொம்ப கீழே பேட்டிங் ஆடுவார் எனிவே. எஸ், ஃபினிஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஜேக்கப் பெத்தல் மைட் பி a better fit நானி சார் இன் சேபாக். பட் அவர் ஃபிட்டா ஃபர்ஸ்ட்? ஏன்னா ஒரு அவர் ஃபுல்லி ஃபிட். அவர் bowling-ம் போடாரு மிஸ்டர். அவர் 2 ஓவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடலாம். சூப்பர் பிளேயர் அவர். அட் தி டாப்பே அவர் நம்பர் 3 எல்லாம் இங்கிலாந்துக்கு ஆடி அவர் வந்து செம்மாடி அடிச்சிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்லாம் அடிச்சிருக்காரு. பட் என்னன்னா எடுத்த உடனே அவருக்கு டெபு வந்து இந்த ஐபிஎல் வந்து சிஎஸ்கே ஓட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து கான்பிடன்ஸ் போயிடும். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து அடுத்தது வேற ஏதாவது ஒரு டீம் ஜிடி கேகேஆர் வேற எங்க ஜிடி கூட கொடுக்க கூடாது. அங்கேயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு மொட்டை விக்கெட்ல கொடுக்கலாம். சரி, எல்லாமே இது சொன்னீங்க. நான் ஒரு பிளேயர் சொல்றேன் சீக்கா. ஆர்சிபிக்கு யார் வந்து ஒரு கீ ஃபேக்டரா இருக்கலாம்னு. ஏன் ஆர்சிபிக்கு வந்து தே கேன் லெவல் த பிளேயிங் ஃபீல்டு. இந்த பிளேயர் பேரு ஜிதேஷ் சர்மா. ஒன் ஆஃப் த பெட்டர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் சீக்கா. ரஜத் படிதார் அண்ட் ஜிதேஷ் சர்மா நீங்க ஒரு காம்பினேஷனா. ஜிதேஷ் சர்மா ஒரு டேஞ்சர் சீக்கா. ஜிதேஷ் சர்மா கேன் டேக் த மேட்ச் அவே ஃப்ரம் யூ. அந்த நான் சொல்றேன் ஜிதேஷ் சர்மா கேன் பி அ கேம் சேஞ்சர் சீக்கா. ஏன்னா ஸ்பின் ஹிட்டர். அவங்க எதுக்கு ஆக்ஷன்ல தே டார்கெட்டட் ஜிதேஷ் சர்மானா அந்த மிடில்ல ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி எப்படி ரஜத் படிதார் வந்து 2 டவுன்ல வந்து பண்றாரோ ஜிதேஷ் சர்மா கேன் டூ இட் ஸ்லைட்லி லோவர் டவுன் தி ஆர்டர். So CSK have Rajat Patidar and Jitesh also to handle Chika in the middle. I don't know. I mean, yeah, Jitesh Sharma actually a good call. I agree with you completely. But Jitesh Sharma actually பார்த்தா அவன் நிறைய கொடுத்து இந்தியாக்குள்ள நிறைய ஆட்டா அவன் சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணவன். He's not been in terrific form. That's my opinion. Okay, it's too early in the tournament. I cannot say too early in the tournament. We cannot say not form. So Jitesh Sharma really is he striking the ball well? Is he in the striking mode? But while he was playing for Punjab, certain knocks used to be deadly knocks starting on. Punjab some terrific knocks starting on. But அதே மாதிரி அவன் இந்தியாக்குலாம் சான்ஸ் கொடுத்து கொஞ்சம் underutilize பண்ணிட்டான் அந்த chances. He did not utilize his chances while playing for India. He is a good striker of the ball, but will he be deadly striker of the ball? We'll have to wait and see. பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து ஐ திங்க் சிஎஸ்கே ஷுட் கோ வித் அஸ்வின் வித் த நியூ பால். நிஜமாவே சொல்றேன். ஏன்னா விராட் கோலிக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் அவுட் ஆயிருக்காரு. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு அகேன்ஸ்ட் அஸ்வின். பட்டிதாருக்கும் பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு அட் தி டாப் இஃப் தே ஸ்டார்ட் வித் சப்போஸ் தே ஆர் நாட் கோயிங் வித் 2 ஃபாஸ்ட் bowlers, let them start tomorrow with அஸ்வின். சோ சால்ட் கஷ்டப்படுவாரு. சோ ஸ்பின் எடுத்த உடனே சால்ட்டுக்கு ஃபாஸ்டா வரணும் பால். நாளைக்கு அதை எடுக்கணும். ஏன்னா ஏர்லி இந்த ஜடேஜா சொல்லுவேன். நான் ஜடேஜாவே சொல்லுவேன். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கோயிங் அவே. விராட் கோலிக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அண்ட் ஃபில் சால்ட் அகைன்ஸ்ட் ஜடேஜா will be a better matchup. I agree with Nani. அஸ்வின் வச்சு bowling பண்ண ஓபன் பண்ண நாளைக்கு bowling. ஏன்னா நீ மறக்காத போன மேட்ச் கூட நீ பார்த்தனா அந்த வில் ஜாக்ஸ் எடுத்து அஸ்வின் தான் பவர் பிளேல எடுத்தான். அஸ்வின் 6வது ஓவர் எடுத்த அஸ்வின். அஸ்வின் இஸ் வெரி குட் இந்த பவர் பிளேல bowling போல. அஸ்வின் கிங். அண்ட் நீ சொல்ற மாதிரி நானி சப்போஸ் நீ வந்து எலிசா ஆடுற பட் எலிசா அவங்க லேட்டர் கூட bowling போட வைக்கலாம். அஸ்வின் வச்சு ஓபன் பண்றோம் bowling. நீ சொல்ல மாதிரி ஏன்னா ஃபில் சால்ட் பால்லாம் ஃபில் சால்ட் ஃபாஸ்டா வந்து அடிச்சிடுவான். ஸோ சால்ட்டுக்கு பால் as much as possible மொல்ல வரா இருக்கணும். அங்கதான் சுத்தி அவுட் ஆவான். எங்க அஸ்வின் அடிக்க பார்த்து மூக்கு மேல ராஜா மேல போது சான்ஸ் இருக்குல்ல உனக்கு. இருக்கு. எனிவே 2 பேரும் சொல்லிட்டேங்க சிஎஸ்கே தான் வின்னிங் ரிசவுண்டிங்லின்னு. நான் ஆர்சிபிக்கு ஒரு half a chance கொடுப்பேங்க. ஐ won't write RCB. நீ half a chance கொடுக்கறியா? நீ ஒண்ணுதான் சொல்லு. நான் வந்து சிஎஸ்கே ஆர் ஃபேவரட்ஸ். நான் இது சொல்லிடுறேன் சீக்கா. நாளைக்கு விக்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்கா. நான் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதோட நான் விக்கெட் ஐ வில் கிவ் த ப்ரெடிக்ஷன் அக்கார்டிங் டு தி விக்கெட். நாளைக்கு சிஎஸ்கே விக்கெட் வந்து எப்படி லாஸ்ட் மேட்ச் கொடுத்தாங்களோ பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி கொஞ்சம் திரும்பிச்சுன்னா ஐ எம் வித் யூ கைஸ். சிஎஸ்கே ஹேஸ் அன் அட்வான்டேஜ். பட் பை சான்ஸ் ஒரு டியூ வருது, சேசிங் பண்றாங்க ஆர்சிபி, விக்கெட் ஃபிளாட்டன் அவுட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆர்சிபி ஆர் மோர் டேஞ்சரஸ் அண்ட் கேன் காஸ் அன் அப்செட். அனி டெஃபினெட்லி பிட்ச் வந்து நீங்க வந்து ஈக்குவேஷன் அவுட், அதாவது அந்த ஸ்பின் ட்ராக் இல்லாட்டிலே then it's a huge equation la nani sir. எந்த விக்கெட்ல ஆடுறீங்கன்னு அது ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கணும். கேகேஆர் மாதிரி பண்ண கூடாது. கேகேஆர்ல கியூரேட்டர் தர மாட்டேன்றாராம். அவங்க ஸ்பின் ட்ராக் கேட்டா கிடையாது. அது ஏன்னா இது வந்து அது கண்ட்ரோல்
ஏன்னா ஸ்டேடியம் விக்கெட்ஸ் ஆர் ஆல் கண்ட்ரோல் பை பிசிசிஐ நானி சார். ஸோ அதனால தான் எஸ், பட் ஐ எம் வித் யூ. ஹோம் டீம் அட்வான்டேஜ் நீங்க யூஸ் பண்ண பார்க்கணும். அதுதான் ஹோல் கான்செப்ட் ஆஃப் ஐபிஎல். எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நானி சீகா போத் சேயிங் ரிசவுண்டிங் சிஎஸ்கே விக்டரி. நான் வந்து பேஸ்ட் ஆன் த விக்கெட்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Does RCB have a chance? Will it be the first time in 18 years they can come to Fortress Chennai and beat them? 2008ல ஒரு வாட்டி பீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 17 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அடிப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். Thank you Nani sir for joining us. Thank you Chika for taking your time so late. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow.